இந்த ஆடியோல நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்தே வந்தேன். அதனால போஸ்ட் மார்க்கெட் மட்டும் டைம் இல்லை. ப்ரீ மார்க்கெட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் யூஎஸ் டவ் ஜோன்ஸ் வந்து 216 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. S&P 4 பாயிண்ட் மைனஸ், நாஸ்டாக் 55 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுது. டாக்ஸ் 166 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுது. நிக்கி எல்லாம் டவுனு, ஹாங்செங் டவுனு, நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே டவுனு. கோல்டு இறங்கி டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் டவுனு, காப்பர் டவுனு. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டும் டவுன்ல இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா நான் ஆல்ரெடி லைன்ஸ்லாம் போட்டே வச்சிட்டேன். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா, அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,048. 26,048 டச் பண்ணா கண்டிப்பா இது ரெசிஸ்டண்டா மாறுது இந்த ப்ளூ லைனு. இல்ல இதை ஸ்ட்ராங்கா உடைச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் 25,972 அங்க வரும். அதுக்கும் கீழே தான் அந்த ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு 25,831 இருக்கு. இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50க்கான சப்போர்ட். ஒருவேளை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,195 அது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் 26,256 செகண்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் 27,315 அவ்வளோலாம் போகாது. போனா 27,200 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிஃப்டி 50க்கு நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான், ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் ப்ராஃபிட் நல்லா ஜென்ரேட் பண்ணக்கூடியது. நம்ம சென்செக்ஸ் வருவோம். நாளைக்கு சென்செக்ஸ் வேற வீக்லி எக்ஸ்பைரி. இது ஒரு கேப் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 85,155. அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்தா 85,409. அதுக்கு மேல போச்சுன்னா 85,747. அங்கெல்லாம் போகாது. ஆனா அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கு 85,552 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? இல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குதா இருந்தா இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இன்னைக்கு வந்தான்ல 84,714 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதையும் ஸ்ட்ராங்கா உடைச்சதுன்னா 84,503. அதையும் கீழே வந்து உடைச்சதுன்னா 84,310. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இது வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு, அதனால இது கண்டிப்பா வெலாட்டிலிட்டி இருக்கும். இன்னைக்கு இவன் நல்ல கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவனையுமே சல்லு மேலே போயிட்டான், பிளஸுக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ஹை வெலாட்டிலிட்டியில் இருந்தது சென்செக்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 102 பாயிண்ட் மைனஸ். நான் காலையில பார்க்கும்போது 400 கிட்ட இருந்தான் மைனஸ். நிஃப்டி 50 ஒரு 120 பாயிண்ட் மைனஸ்ல இருந்தது. ஃபைனலா ஒரு 38 பாயிண்ட் மைனஸ். பேங்க் நிஃப்டி ஒரு 128 பாயிண்ட் மைனஸ். மற்றபடி மிட் கேப் நிஃப்டி ஒரு 96 பாயிண்ட் பிளஸ். நிஃப்டி எக்ஸ் 50 வந்து ஒரு 88 பாயிண்ட் பிளஸ். விக்ஸ் 9.95 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தா ஹை வெலாட்டிலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு வெலாட்டிலிட்டி இன்னைக்கு மாதிரி இருக்கும். இன்னைக்கு எஃப்ஐஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்ல செல்லிங் தெரியுது, கண் எதிரிலே நல்லா தெரியுது. இன்னைக்கு நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல வாட்ஸ்அப்ல எல்லாருமே அந்த ப்ராஃபிட் ஸ்னாப்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு எக்கச்சக்க பேர் 3,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ்ல மட்டும் ஒரு 4 பேர், ஒருத்தர் மட்டும் 1,800 ரூபாய் பண்ணியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை நம்ம மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பக்காவா ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தா எனக்கு வந்ததுல என்ன ஒன்று, இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வியாழக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் அண்ட் இன்ட்ராடே. வேர்ல்டு மார்க்கெட்ல இறங்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஏன்னா
டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல போயிட்டே இருக்கிறான். அதனால அது இன்னைக்கு இறங்குற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆமா, ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கிட்டு இருக்கு. எங்க இருந்து இறங்குறான்? 49,606ல இருந்து இறங்குது. ஈவன் டவ் ஜோன்ஸ் சாரி இந்த நாஸ்டாக் கம்போசிட் அவன் நார்மலா தான் இருக்கான். அவனுக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி இங்க போட்டு வச்சிருக்கோம். அது வரையும் போவான். ஆனா இவன் வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. இவன் ஆல் டைம்ல இருந்து இறங்குறான். இந்த லைனை கட் பண்ணி கீழே வந்தா மட்டும்தான் அது ஃபர்தரா இறங்கும். இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலதான் போகும் இந்த டவ் ஜோன்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சாலும் சரி, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல மார்க்கெட் கண்டிப்பா டச் பண்ணுது, நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது. கரெக்ட் தானே? இன்னைக்கு இத்தனை பேர் போட்டிருக்கீங்க, 17 பேர் ஸ்னாப் சாட் போட்டிருக்கீங்க. எல்லாருமே 2300க்கு மேல தான் இருக்கு அதிகபட்சமா. அதிகபட்சமா எல்லாம் நிஃப்டி 50 தான் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கரெக்டான லெவல, கரெக்டான இடத்துல, கரெக்டான இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க லைஃப் ப்ராஃபிட்டபிளாவே அமையும். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வெலாட்டிலிட்டி இருக்கும் போது பண்ணுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைம்ல மீட் பண்ணலாம். நன்றி.